பொதுவா ஆன்மீகம்னு சொன்னாலே எல்லாரும் என்னென்னமோ யோசிக்கிறாங்க. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியா தான் மக்கள் நெறைய பேர் அத பார்க்குறாங்க. நம்ம சமூகமும் அப்படி ஒரு கட்டமைப்புல தான் அமைந்திருக்கு. இப்பவும் அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆன்மீகத்த வச்சு அரசியல் பண்றதும், ஆன்மீகத்த வச்சு பணம் சம்பாதிக்கிறதும் மட்டும் தான் முக்கியமா பண்றனால தான் ஆன்மீகம் பெரும்பான்மையினர் பெரும்பான்மையினோ பெரும்பான்மையா பெரும்பான்மையானோரால் மதிக்கப்படுகிறது இல்லை. ஆனா ஆன்மீகம்னா என்னன்னா அன்பு தாங்க. கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு மனுஷனை நீ மனுஷனா மதிக்கணும், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா அன்புக்கு ஒரு கதவே இல்லை. அது எங்க வேணா எப்படி வேணா எந்த இடத்துல வேணா அடிச்சு உடைச்சிட்டு போகும். ஔவையார் கதையெல்லாம் தெரியும்ல, திருட வந்தவனே தூக்கிட்டு போய் விடுவான் நம்ம ஔவையார். அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கான ஒரு கருவி தான் ஆன்மீகம். ஆனா அதை இப்போ மக்கள் ரொம்ப சுயநலமா பயன்படுத்துறது நினைச்சா எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, இயேசுநாதர் எவ்வளவு அன்பானவர்னு இந்த உலகத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன பண்றது, எனக்கு குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு. அதனால நம்மளோட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த செல்போன்ல வீடியோ எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுறதுதான். அதுலயும் 5 நிமிஷத்துக்கு மேல எவனும் கேட்க மாட்டான். இருந்தாலும் நம்ம ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பண்ணோம்டா, இந்த மக்களுக்கு ஏதோ சொல்றோம்டா அப்படிங்கிற ஒரு மனசு எனக்காச்சும் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் மேபி. ஆனா என்னன்னா கருத்து என்னன்னா, ஆண்டவன் நினைச்சா காற்றும் கடலும் இறையாதே அமைதியாருன்னு சொல்ல முடியும். தண்ணிக்கு ஒரு சொட்டு வழி இல்லாதப்போ கூட காற்றையும் இல்லை மழையும் இல்லைனாலும் அந்த பள்ளங்கள்லாம் நிறையும். இதெல்லாம் ஆண்டவர்னால பண்ண முடியும். அந்த ஆண்டவரை நீங்க ஆன்மீகத்துல தேட முடியும். அந்த ஆன்மீகம் வேற எதுவும் இல்லை, அன்பு. அந்த அன்போட முழு உருவமே இயேசுநாதர் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.